Adishtalakshmi, 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 Adishtalakshmi. எதிலும் புதுமை அதுவே எங்கள் பெருமை. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி, powered by Milton and Volani. ஒரு தடவையும் நம்ம ஊர்ல வந்து கிளம்பி வெளியில போகும்போது ஒரு பூனை நடுவில் வந்துருச்சுன்னா அது அபசகனம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா பூனைக்கும் சகுனத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஸ்டோரிக்கு போலாங்க. அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி மக்களுக்கு மத்தியில தான் பூனைகள்லாம் அதிகமாக வாழும். அப்போ அந்த காலத்துல எல்லாம் மன்னர்கள் போருக்கு போகும்போது நடுவில் ஒரு பூனை வந்துருச்சுன்னா அச்சச்சோ இது மக்கள் வாழும் இடமாச்சே, இங்க நம்ம போர்ல இறங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுவாங்க. இந்த கதை தான் காலப்போக்குல மாறி மாறி இப்ப பூனை நடுவில் வந்து அபசகனம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் நம்ம இந்த கதையில இருந்து கத்துக்கலாங்க. தடங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி வைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புமே நம்ம இழந்த ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி தடங்களை தாண்டி இன்னைக்கு சாதனை படைக்கும் பெண்களை கொண்டாடும் பிரம்மாண்டமான மேடை தான் அதிர்ஷ்டலட்சுமி. அதுக்கு வந்திருக்கிற 4 அதிர்ஷ்டலட்சுமிகள் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் வெல்கம் our gorgeous beauties. அதிர்ஷ்டலட்சுமி, 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 அதிர்ஷ்டலட்சுமி. A very very warm welcome உங்க 4 பேருக்குமே. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இன்னைக்கு வந்து அதிர்ஷ்டலட்சுமியில பார்ட்டிசிபேட் பண்றது. முதல்ல உங்க எல்லாரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம் to each other. வணக்கம் செல்வலட்சுமி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் அர்ச்சனா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். செல்வலட்சுமி, உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ப்ளீஸ். என்னுடைய பேர் செல்வலட்சுமி. நான் கோவில்பட்டியில இருந்து வந்திருக்கிறேன். நான் ஜாபுக்காக சென்னைக்கு வந்தது, அப்புறமா கல்யாணம் ஆகி நான் இங்கேயே செட்டில் ஆயிருக்கேன். சூப்பர். நாங்க எல்லாம் ஒரே கம்பெனில இருந்து வந்திருக்கோம். நாங்கெல்லாம் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். இந்த கோவில்பட்டியில வீரலட்சுமின்னு ஒருத்தர் இருந்தாங்களே, ஆமா அந்த மாதிரியா நீங்களும் வீட்ல டெரர் பீஸா? கண்டிப்பா. ரொம்ப கோவம் எல்லாம் வருமா உங்களுக்கு? கோவம் வரும், வந்த அம்மா மேலதான் நிறைய காட்டும். ஓகே, உங்க கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு? என்னுடைய அம்மா அப்பா. நமஸ்காரம். வெரி வார்ம் வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ so much. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் உங்க பொண்ணு பத்தி கண்டிப்பாக பேச போறோம். பட் அதற்கு முன்னாடி வில் மீட் our second contestant. வணக்கம் ஸ்ருதி, எப்படி இருக்கீங்க? Hi Archana, I'm fine. உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ப்ளீஸ். I'm basically from Bangalore. ஓகே. கல்யாணம் ஆயிட்டு நான் சென்னைக்கு வந்திருக்கேன். So I'm here from past 6 years. பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்க. பெங்களூர்ல ஒரு கர்நாடகா ஃபேமிலி இல்ல தமிழ் ஃபேமிலி தானா? We are actually Kannada IS. ஓகே. எனக்கு ஆக்சுவலி தமிழ் பேச தெரியாது. இங்க வந்துட்டு நான் கத்துண்டேன். என் மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் எல்லாம் ஹெல்ப் பண்ணி நான் கத்துண்டேன். 6 வருஷத்துல இவ்ளோ அழகு தமிழ் பேசுறது சூப்பருங்க. So ஸ்ருதி, all the very best. நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you. A very warm welcome ஷோபனா, எப்படி இருக்கீங்க? ஹாய் அர்ச்சனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், thank you so much. ஷோபனா, உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நான் நுங்கம்பாக்கத்துல இருந்து வந்தேன். நான் வந்து ஐடி சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலா இருக்கேன். ஓகே. நாங்க எல்லாருமே ஒரே கம்பெனில ஒர்க் பண்றோம். நான் அம்மா தங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆல்ரைட், உங்க அம்மா தங்கை வணக்கம் சொல்லிடலாமா? A very warm welcome to the show. உங்க தங்கை கூட வந்திருக்கீங்க. ஷோபனா, வீட்ல யாரு சேட்டை ஜாஸ்தி, நீங்களா தங்கையா? நான் தான். 2 பேருமே ஈக்குவல். அவங்க தான் அடி வாங்குறதா? இல்ல அவங்க நான் தான் சேட்டை ஜாஸ்தின்றாங்க. 2 பேருமே ஈக்குவலா பண்ணுவோம். அம்மா பாவம். அம்மா பாவம், மம்மி பாவம், மம்மி பாவம். வண்டர்ஃபுல் ஷோபனா, ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் தான் எங்களுடைய வாழ்த்து. தேங்க் யூ அர்ச்சனா. அடுத்தபடியாக தில்லைக்கரசி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தில்லைக்கரசி. ரொம்ப வித்தியாசமான ஒரு பெயர். தாத்தா வச்ச பேரு. ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்கல. ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? சின்ன பிள்ளை தில்லைக்கரசி, I don't like the name. ஆக்சுவலி விவரம் தெரிஞ்ச வயசுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப வந்து எனக்கு இவ்ளோ பெரிய பேரா இருக்கு அப்படின்னு எனக்கு பிடிக்கல. ஏன் பெரிய பேரா இருக்கு? அரசி அரசி தில்லை தொல்லை அப்படிலாம் நிறைய பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால உங்களுக்கு அதனால தில்லைக்கரசி பிடிக்கல. ஆனா அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா இந்த பேர் வேற யாருக்குமே இல்ல. தில்லைக்கரசினா என்ன அர்த்தம்? காளிகாம்பாள். ஓகே, வெரி நைஸ் நேம். பட் தில்லைக்கரசி, நீங்க வந்து மேரேஜ் அப்படின்ற ஃபேஸை தாண்டி இப்போ மதர்ஹுட் அப்படின்ற ஒரு ஃபேஸ்க்கு மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்? ஒரு ஆங்ஷியஸ்னஸ் இருக்கா? ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கு. இப்ப கூட என் பாப்பா உள்ள இருந்து குத்திக்கிட்டே இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்காரு குட்டி? நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. வெரி நைஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் தில்லைக்கரசி. மதர்ஹுட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் அண்ட் இன்னைக்கு நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் அப்படின்றது ரெண்டுத்துக்குமே அதிர்ஷ்டலட்சுமி கூட்டு வந்துச்சான்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு எனர்ஜி வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க எல்லாருமே எல்லா ரவுண்ட்ஸுமே சிறப்பா விளையாடி அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும், எக்கச்சக்கமான பரிசுகள் வின் பண்ணணும் தான் எங்களோட வாழ்த்துக்கள். So are we ready to move on? Yeah. அதிர்ஷ்டலட்சுமில நம்பர் 1 ரவுண்ட். அட்ராசக்கேல உங்களுக்காக ஒரு 1 minute கேம் இந்த ஸ்டேஜ்ல நாங்க பிரசன்ட் பண்ண போறோம். அந்த கேம் என்ன, அதை எப்படி விளையாடணும்னு சொல்றதுக்கு முன்னாடி அட்ராசக்கேல நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் ரோட்டி மேக்கர், அயர்ன் பாக்ஸ், அழகான சில்க் சாரி அண்ட் பாப் அப் டோஸ்டர். இந்த 4 பரிசுகள்ல என்ன வேணும்ன்றதை மைண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. என்ன கேம்ன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? என்னடா கூடை பிடிச்சிட்டு நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா உங்களுக்கு டாஸ்க்குமே இந்த பாஸ்கெட்டை பயன்படுத்தி தான் கூரை பிச்சுக்கு தான் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்புவீங்களா? இப்போவும் கூரை பிச்சுக்கு தான் அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. ஸோ மேலேருந்து பால்ஸ் அதிர்ஷ்டமான ஃபார்ம்ல வந்து பால்ஸ் கொட்ட போகிறாங்க. அதை நீங்க எத்தனை பால்ஸ் கரெக்டாக ஒரு நிமிஷத்துல பிடிக்கிறீங்க இந்த பாஸ்கெட்ல அப்படின்றது தான் டாஸ்க். கான்ஸ்டன்டா மூவ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய டாஸ்க் இது. கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டாஸ்க்.
ரெடியா இருக்கீங்களா செல்வலட்சுமி? Yeah. நீங்க தான் ஃபர்ஸ்ட் விளையாட போறீங்க. வாங்க ப்ளீஸ். செல்வலட்சுமி, முதல்ல நீங்க தான் கூடைய தூக்கி இருக்கீங்க. நிறைய பணமா கொட்டுமா? கண்டிப்பா. இப்போ பாலா கொட்டும். இப்போ பாலா கொட்டினா தான் வந்து இது உங்களுக்கு அப்புறம் பணமா கிஃப்டா வரும். மாறும். ஓகேங்களா? பட் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்காக ஒரு பாட்டு பாடிடணும். நானா? அப்படி டப்புன்னு பாத்தீங்கன்னா ஆமா ஒரு பாட்டு பாடிடணும். என் உச்சி மண்டையில சுருங்குது உன்ன ஐயா. பாக்கல கிருங்குது ஐயா. கிட்ட நீ வந்தாலே டருங்குது பொருங்குது என்னது இது தேவையில்லாம டரு புருன்றீங்க? ஆட்டோ பெண்ணா? பார்த்தோனே அந்த பாட்டு அப்படிலாம் வருதா? அச்சச்சோ. சோ உங்களுக்காக ஃபர்ஸ்ட் லெவல்ல நாங்க gift கொடுக்கிறது பாஸ்கெட் தான். பால் அங்க வரப்போகுது. ரெடியா இருக்கீங்களா? Okay. எவ்வளவு கான்ஃபிடன்ட்? எத்தனை பால்ஸ் எடுப்பீங்க 1 மினிட்ல நினைக்கிறீங்க? 10 10 மினிமம் ம். இல்ல மேக்ஸிமமா? மினிமம். மினிமம். சோ ஆல் தி வெரி பெஸ்ட். சிறப்பா விளையாடுங்க. ஓகே ஓகேங்களா? தேங்க் யூ. 1 2 your time starts now. போடுங்க. போடா. என்னம்மா இது? 5 4 3 2 and 1. செல்வலட்சுமி, நீங்க 10 balls மினிமம் எடுப்பேன்னு சொல்லிருக்கீங்க. கவுண்ட் பண்ணிக்கலாமா எத்தனை இருக்குன்னு? Okay, so that's 2 4 6 8 10 and 12 balls. Very well played செல்வலட்சுமி. Very well played. அடுத்தபடியாக வரப்போகுது ஸ்ருதி. நீங்க தான் பெங்களூர்ல இருந்து உங்களை இம்போர்ட் பண்ணிலாம் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். வாங்க ஸ்ருதி. ஸ்ருதி, நீங்க யார் கூட வந்திருக்கீங்க? என் மாமனார் மாமியார் நமஸ்காரம். என் பையன் அத்வைத் வந்திருக்கு. ஹாய் அத்வைத், how are you? I'm fine. அத்வைத், எங்களுக்காக ஒரு ஸ்லோகா பாடுவீங்களா? பாடுங்க. Asatoma Satgamaya Tamasoma Jyotirgamaya Mrityoma Amritangamaya Om Shanti Shanti Shanti. வெரி குட். யாரு கத்து கொடுத்தா? அம்மா. அம்மா கத்து கொடுத்தாங்களா? சும்மா தானே சொல்றீங்க. அம்மா நீங்க பாடுங்க அந்த பாட்டை. கஜானனம் ஃபர்ஸ்ட் அசுதோமா சத்கமயா. அவன் பாடின மாதிரி பாடுங்க. அது முடியாதே. ஏன்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அவங்க தாத்தா பாட்டி தான் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பிராக்டிஸ் நான் டெய்லி நைட்டு பிராக்டிஸ் பண்ணி. Thank you அத்வைத். மம்மிக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க. All the best. Thank you. And say mummy I love you. No. No. You don't love mommy? மம்மி வந்து எப்போ பாரு அடிச்சுன்னு அடி போறாங்க. வீட்டுக்கு போன உடனே டைரி மில்க் தர மாட்டேன். அப்புறம் கில்லின்னு இருக்கா. சுச்சோ. அடிக்குறாங்க, கில்றாங்க, வேற என்னமா பண்ணுவாங்க? தள்ளி போ சொல்லு. ஆட. வீட்டுக்கு போன உடனே டைரி மில்க் கட்டு. நான் தரேன்டா 2 டைரி மில்க் உனக்கு. பல்லல கூட்டின்னு போறேன், ஜுரம் வருது. அச்சச்சோ, என்னம்மா நீங்க அடிக்கிறீங்களா, திட்டுறீங்களா, கில்றீங்களா, புள்ளைய தள்ளி விடுறீங்களா, மழையில கூட்டிட்டு போறீங்களா? வேற என்னம்மா பண்ணுவாங்க மம்மி? சொல்லுமா நீ. அப்புறம் வந்து அப்பா வந்து கில்லுறா. அப்பா இது. விடுடா கம்மி, விடுடா பரவாயில்ல அட்வைட். அப்புறம் பேசலாம் நம்ம என்ன. அவன் மைக் ஆஃப் பண்ணுங்க தயவு செய்து. ஸ்ருதி, உங்களுடைய டோட்டல் ஸ்டோரியை உங்க சன் வந்து டேமேஜ் பண்ணிட்டான். டேமேஜ் பண்ணிட்டா டோட்டல் அப்படின்னு தூக்கி போட்டிருக்காரு. ஆல் தி வெரி பெஸ்ட். இதுக்கப்புறம் எந்த மன தைரியத்தோட நீங்க விளையாடுறீங்கன்னு பாத்துடலாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்ருதி. Yeah, thank Your you. time starts now.
6, 9, 12, 15, 18, and 2 more, 19, 20. Yay! அடுத்தபடியாக அதிர்ஷ்டம் பிச்சிட்டு வர போறது சோபனா உங்களுக்காக தான். ரெடியா இருக்கீங்களா? வாங்க. யார் கூட வந்திருக்கீங்க இன்னைக்கு? அம்மா தங்கச்சி கூட்டிட்டு வந்திருக்கேன் family. அம்மா சோபனா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? என் பொண்ணு என்ன சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு ஏத்த மாதிரி நடப்பா. சும்மா தானே சொல்றீங்க. இல்லப்பா, நல்ல பொண்ணு, என்ன சொன்னாலும் கேட்பா, எனக்கு ஏத்த மாதிரி நடப்பா. எனக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் ரெண்டு பொண்ணுமே. 2 பேர் வீட்டுக்கு போகணும்ல. வீட்டுக்கு போயிட்டா தங்கச்சி திட்டுவா. சேட்டை யாரு ஜாஸ்தி பண்றது? இது ரொம்ப சேட்டை பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? தாங்க முடியாத டென்ஷன் ஆக்குவாப்பா ரொம்ப. போங்கப்பா, ரொம்ப டென்ஷன் பண்றாங்க அப்பா. சோபனா, ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே. வரப்போது பாருங்க கூரையை பிச்சிட்டு. ரெடிங்களா? your time starts now. எங்கம்மா போற? அபி, எங்க பாக்குற நீ? வரும். ரெடியா இருக்கீங்களா? சோபனா, your time starts now. Last 10 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, and time up. சோபனா பார்க்க டைமே இல்ல. அவங்க அம்மா முன்னாடில பிடிச்சின்னு. எனக்கு பயம், ஃப்ரண்ட்ல உட்கார்ந்திருக்கவங்க மேல ஏறி குச்சி வந்து புடி சூப்பர். ஓகே, so that's 3, 6, 9, 12, 15, 18, and உங்க அம்மா கடவுளை வேண்டிக்கிட்ட மாதிரி 20 plus 1, 21. போட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. காம்படிஷன் லெவல்ஸ் ஹையர் ஆயிட்டே போகுது. தில்லைக்கரசி வாங்க. தில்லைக்கரசி, நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையோட நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு போறீங்க. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் மீட் ஹூஸ் ஹியர் வித் யூ. யார் வந்திருக்காங்க? அம்மா, அப்பா, வணக்கம். மாமியார். தில்லைக்கரசி, your time starts now. Five, 4, 3, 2, and 1. Done. Okay, so தில்லைக்கரசி, இந்த பால் கேம்ல எவ்வளவு அரசியா இருக்கீங்கன்னு பார்த்துடலாமா? Let's count this. 3, 6, 9, 12, 15, and 18. Plus, of course, ரெண்டு வெளியில விழுந்துச்சு. I'll give that to you. So நீங்க இருக்கிறது 20ல. Congratulations. Very, very well played. Super. Fantastic. ஸோ அட்ராசக்க ரவுண்ட்ல ரொம்ப சிறப்பாக 4 பேர் விளையாடி இருக்கீங்க. ஸ்ருதி, உங்க பையன் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மேல அந்த ஐசிங் ஆன் த கேக் மாதிரி நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா எங்களுக்காக சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. உங்க ஸ்கோர்ஸை பார்த்துடலாமா? நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது சோபனா, நீங்க தான். யூ கெட் 20 பாயிண்ட்ஸ். வாழ்த்துக்கள். ஒரு நிமிஷத்துல 21 பால் எடுத்திருக்கீங்க. ஸோ நம்பர் 1 பொசிஷன்ல இருக்க நீங்க இங்க இருக்கும் 4 கிஃப்ட்ஸ்ல என்ன சூஸ் பண்ண போறீங்க? சாரி. ஓகே, ஸோ வாங்க சோபனா, ப்ளீஸ் பிக் அப் யுவர் சாரி. ரெண்டாவது பொசிஷன்ல 2 பேர் 20 பால்ஸ் இன் 1 மினிட் எடுத்திருக்கீங்க. ஸ்ருதி அண்ட் தில்லைக்கரசி, நீங்க 2 பேருமே நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கீங்க with 15 பாயிண்ட்ஸ் ஈச். வாழ்த்துக்கள். இங்க இருக்க பரிசுகள் உங்களுக்கு என்ன வேணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. அப்புறம் கிளாஷ் இருந்ததுன்னா டை பிரேக்கர் வைக்கலாம். ஸ்ருதி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு டோஸ்டர். அண்ட் தில்லைக்கரசி? ரொட்டி மேக்கர். கிளியர். ஸோ டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால ப்ராப்ளமே கிடையாது. ஸ்ருதி, முதல்ல வந்து உங்க பரிசு எடுத்துக்கோங்க. இந்த வீட்டையும் நாட்டையும் காப்பது நீங்க. கஷ்டருங்க அட உங்களை போல வேற யாரு? அண்ட் அடுத்தபடியாக 3rd பொசிஷன்ல இருக்கிறது செல்வலட்சுமி, நீங்க தான். யூ கெட் 10 பாயிண்ட்ஸ். அண்ட் இருக்கிற
அயன் பாக்ஸ் உங்களுக்காக தான். வாங்க. வா கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் இந்த ரவுண்ட்ல முடியல. உங்களுடைய ஸ்கோர்ஸ் பார்க்க போறோம். நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது ஷோபனா with 20 points. நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது தில்லைக்கரசி and ஸ்ருதி with 15 points each. And நம்பர் 3 பொசிஷன்ல இருக்கிறது செல்வலட்சுமி with 10 points. வாழ்த்துக்கள். இந்த ரவுண்டுக்கு அப்புறம் அடுத்த ரவுண்ட்ல நீங்க எவ்வளவு அழகா பாடுறீங்கன்றத பார்க்க போறோம். லாஸ்ட் ரவுண்ட்ல 4 பேருமே சூப்பரா விளையாடி உங்களுடைய ஸ்கோர்ஸ் நல்ல லெவலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இந்த ரவுண்ட்ல உங்களுடைய பாடல் திறமை நம்ம பார்க்க போறோம். அதிர்ஷ்டலட்சுமியில இரண்டாவது சுற்று ஸ்டார்ட் மியூசிக்ல நமக்காக இண்டிபெண்டன்ட் ஃப்ளூட்டிஸ்ட் ஷரத் வந்திருக்காரு. அவர் ஒரு பாடல ஃப்ளூட்டாக வாசிக்க போறாரு, ஒரு மியூசிக்கல் பீஸாக வாசிக்க போறாரு யூசிங் ஹிஸ் பிரில்லியன்ட் ஃப்ளூட். ஒரு பீஸ் ஆஃப் பேம்பூல இவ்வளவு அழகு இருக்கு அப்படின்றது இன்னைக்கு நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க. ஸோ ஷரத் அதை நமக்காக ப்ளே பண்ண உடனே அந்த பாட்டு என்ன நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க கையில இருக்கிறது 30 வினாடிகள். நீங்க கண்டுபிடிச்சு பாடின கையோட உங்களை பாடல் இன்னும் சிறப்பாக பாடுறதுக்காக தீபிகா நம்ம கூட இருக்காங்க. an independent singer again. A very warm welcome to the show to both of you. So first அவங்களுடைய அறிமுக பாடலை கேட்டலாமா? Alright. So Sharath, over to you. பியூட்டிஃபுல். சரத் ஃப்ளூட் வாசிக்க, நீங்க பாட்டை கண்டுபிடிக்க, தீபா அதுக்கப்புறம் பாட அப்படின்ற இந்த ரவுண்டோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பட் என்ன பரிசுகள் வின் பண்ண போறீங்கன்னு பார்த்துடலாமா? ஸ்டார்ட் மியூசிக்ல நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் இண்டக்ஷன் ஸ்டவ், ஜூஸர், வேக்யூம் கிளீனர் and அழகான லெதர் பேக். Are you guys ready? Yeah. So ஷரத், முதல்ல நீங்க ப்ளே பண்ண போகும் பீஸ் ஸ்பெஷலி டெடிகேட்டட் டு ஷோபனா. லாஸ்ட் ரவுண்டோட வின்னர் நீங்க தான் ஷோபனா. So முதல் மியூசிக்கல் பீஸ் உங்களுக்காக தான். Are you ready? Yeah. பாருங்க. நான் போகிறேன் மேலே மேலே. Very well tried ஷோபனா. கரெக்டான பாடல் என்னன்றது தீபிகா want to sing that for us. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே விண்மீன்கள் என் கூட்டம் என் மேலே பூவாளியின் நீரைப் போலே நீ சிந்தினாய் எந்தன் மேலே நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே. Thank you. அடுத்தபடியாக music is going to be for Shruti. Okay? So ஸ்ருதிக்காக start music. என்ன கொஞ்சம் முதல்வன் படத்துல இருந்து அப்படி வச்சா வேர்டிங்ஸ் எழுதுறேன். தெரியல எனக்கு வேர்டிங்ஸ் பாட்டு சொல்லுங்க. சுடுத்து செலுத்தவளே என்ன நெஞ்சுக்குள்ள சொல்லுங்க. குறுக்கு என்ன தெருவுல குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் போது என்ன கொஞ்சம் பூசி தாயே. நீங்க பாடினதுல உன் மாமியாரே வைக்கப்பட்டாங்க. One of my favorite songs. தீபிகா பாடிடுங்க ப்ளீஸ். குறுக்கு சிறுத்தவளே
ஸ்ருதி உங்க பெர்ஃபார்மன்ஸ பார்த்து உங்க பையனோட ரியாக்ஷனை பாருங்க. அடடடடடா. அத்வைத் மம்மி எப்படிடா பாடினாங்க? வெரி வெரி நைஸ் ஸ்ருதி. உங்க பையனே உங்க பாட்டை பார்த்துட்டு தம்ஸ் அப் கொடுத்தாச்சு. அதுக்கு மேல நாங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அடுத்தபடியாக தில்லைக்கரசி ரெடியா இருக்கீங்களா? சோ தில்லைக்கரசிக்காக லெட்ஸ் ஸ்டார்ட் மியூசிக். கொஞ்சம் மைனாக்களே கொஞ்சம் மைனாக்களே இனி குரல் கேட்டு ஒன்று கூறுங்கள் அட இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை நாளை வெறும் கனவு அதை நான் என் நம்பனும் நம் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும். கடைசி மியூசிக்கல் பீஸ் ப்ளே பண்ண போறது செல்வலட்சுமி, உங்களுக்கு தான். ஆல் தி பெஸ்ட். யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி உன் திமிருக்கு அரசன். ஃபேண்டாஸ்டிக். அதாவது எப்படின்னா இவங்க பாடினதுக்கு அப்புறம் தான் டியூன் வரணும். டியூன் கூட நாங்க பாட மாட்டோம். யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி உன் திமிருக்கு அரசன் யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி உன் திமிருக்கு அரசன் இகி போல நவடிக்க இந்திரனர் பந்தடிக்க அந்த பந்தே தீர்த்தடிப்பவனோ சொல்லு சந்தன பொட்டழகை சாஞ்சனடை அழகை வெள்ளி வெட்டி கட்டியவனோ சொல்லு. தேங்க்யூ. இந்த ரவுண்டோட முடிவில் வெரி வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஷரத் அண்ட் தீபிகா. இந்த ரவுண்டை ரொம்ப சிறப்பாக எங்களுக்காக அமைச்சு கொடுத்துருக்கீங்க. until we see you in another episode, take care and be good. Bye bye. உங்களுடைய ஸ்கோர்ஸை பார்க்க போறோம். ஆப்வியஸ்லி ரொம்ப குறைவான வினாடிகள் யார் பாட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அவங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோரர். ஸோ அதில் வெறும் 3 வினாடிகளில் பாட்டு கண்டுபிடிச்சது யாரு? சோபனாவா? ஷியோரா? செல்வலட்சுமி, நீங்க தான் 3 வினாடிகளில் பாட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். செல்வலட்சுமி, நீங்க வாங்கியிருக்கிறது 20 பாயிண்ட்ஸ். அண்ட் இங்க இருக்கிற பரிசுகள் உங்களுக்கு என்ன வேணும்? I'm go for juice maker. ஜூஸர் வாங்க, ப்ளீஸ் பிக் இட் அப். அடுத்தபடியாக 4 வினாடிகள்ல பாட்டு கண்டுபிடிச்சது சோபனா, நீங்க தான். 1 செகண்ட் ஆக்சுவலி அதுல யூ லாஸ்ட் தி ஃபர்ஸ்ட் பொசிஷன், பட் வெரி வெல் பிளேட். நீங்க வாங்கிக்கிறது 15 பாயிண்ட்ஸ். அண்ட் இங்க இருக்கிற பரிசுகள் உங்களுக்கு என்ன வேணும்? இண்டக்ஷன் ஸ்டஃப் ப்ளீஸ் கம். உங்க அறிவும் திறமையும் அள்ளி கொடுக்கும் அடுத்தபடியாக 6 வினாடிகள்ல பாட்டு கண்டுபிடிச்சது தில்லைக்கரசி, நீங்க தான். யூ கெட் 10 பாயிண்ட்ஸ். அண்ட் இங்க இருக்கிற லெதர் பேக் அண்ட் வேக்யூம் கிளீனர் உங்களுக்கு என்ன வேணும்? வேக்யூம் கிளீன். வாங்க. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம். அண்ட் நம்பர் 4 பொசிஷன்ல 16 செகண்ட்ஸ்ல பாட்டு கண்டுபிடிச்சது ஸ்ருதி, நீங்க தான். அண்ட் உங்களுக்காக அந்த அழகான பேக் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க ப்ளீஸ். உங்க அறிவும் திறமையும் அள்ளி கொடுக்கும். ஸ்டார்ட் மியூசிக் ரவுண்ட் நம்ம முடிச்சிருக்கோம். இந்த ரவுண்ட்ல யார் எந்த பொசிஷன்ல இருக்கீங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அடுத்தபடியாக வந்தாமலை அப்படின்ற ரவுண்ட் விளையாட போறோம். அது விளையாடுறதுக்கு பிறகு மெகா பம்பர் பரிசு வாங்குறதுக்கு உங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இப்போ உங்களுடைய ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 உடைய ஸ்கோர் சேர்த்து என்ன ஸ்கோர்ஸ்னு பார்த்துடலாமா? செல்வலட்சுமி 2 ரவுண்டும் சேர்த்து உங்களுடைய ஸ்கோர் 30 பாயிண்ட்ஸ். ஸ்ருதி உங்களுடைய ஸ்கோர் 20 பாயிண்ட்ஸ். சோபனா உங்க ஸ்கோர் 35 பாயிண்ட்ஸ். தில்லைக்கரசி உங்களுடைய ஸ்கோர் 25 பாயிண்ட்ஸ். வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நீங்க எவ்வளவு ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்றது ஆப்வியஸ்லி முக்கியம். ஏன்னா அடுத்த ரவுண்ட்ல வந்தாமலையில எத்தனை தடவை நீங்க பஸ்ஸர் அழுத்தி கரெக்டான பதில் சொல்றீங்கன்றதா முக்கியம். லாஸ்ட் 2 ரவுண்ட்ஸ்ல ரொம்ப சிறப்பாக விளையாடிருக்கீங்க. க்ளோஸ் காம்படிஷனும் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு உங்களுடைய கியூமுலேட்டிவ் ஸ்கோர்ஸ் என்னன்னு தெரியும்.
பட் இந்த ரவுண்ட் ரொம்ப முக்கியமான ரவுண்ட். ஏன்னா இந்த ரவுண்டோட முடிவில் யார் ஹையஸ்ட் ஸ்கோரரோ அவங்க தான் ஜி பூம்பா நம்மளுடைய மெகா பம்பர் ரவுண்ட் விளையாட போறீங்க. ஸோ ஸ்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிர்ஷ்ட லட்சுமியில 3வது சுற்று. இந்த சுற்றுல இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்காக 4 புதிர்கள் வரப்போகுது. ஒவ்வொரு புதிர் தெரிஞ்சதுக்கு பிறகு பதில் தெரிந்தால் மட்டுமே பஸர் அழுத்துங்க. பஸர் அழுத்தி கரெக்டான பதில் சொன்னீங்கன்னா ஆன் தி ஸ்பாட் உங்களுக்கு 20 மதிப்பெண்கள் பிளஸ் இங்க இருக்கும் பரிசுகள்ல ஏதோ ஒரு பரிசு உங்களுக்காக பிளாக் பண்ணி வச்சிட்டு போறோம். ஸோ இந்த ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் மைக்ரோவேவ் அவன், மில்டன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர், அழகான போன் அண்ட் பீன் பேக். இந்த 4 பரிசுகள்ல நீங்க ஒன்னு எடுத்துக்கிட்டு 20 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா தவறான பதில் சொன்னீங்கன்னா ஆன் தி ஸ்பாட் -5. அதனால தயவு செய்து -5 மட்டும் வாங்கிடாதீங்க. நமக்கு வந்து தமிழ் தெரியும் மித்தவங்களுக்குலாம். ஸ்ருதி என்ன பண்ண போறீங்க? படிப்பீங்களா? மெதுவா படிச்சிடுவேன். மெதுவா? சேர்த்து வச்சு. ஆமா, எங்க மாமனார் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு தமிழ் படிக்க. அதனால நான் சேர்த்து வச்சு படிச்சிடுவேன். நானும் உங்களுக்கு ஒரு டியூஷன் எடுத்துடுறேன். கண்டிப்பா. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களோட தமிழ் புலமை கன்னட புலமை ரெண்டுத்தையும் நான் டெஸ்ட் பண்ண போறேன். ஓகே, பாத்துடலாமா? உங்களுக்கு ஒரு டியூஷன் மாதிரி. I'm going to help you ஸ்ருதி. யா ஷூர். ஓகே, இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்காக ஒரு வீடியோ வரப்போகுது, வாய்ஸ் கூட. நீங்க அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு போறீங்க. அப்புறம் வீடியோ நாங்க மியூட் பண்ணிடுவோம். அதை நீங்க வந்து கன்னடத்துல அப்படியே எங்களுக்காக பேசி காட்டணும். ஓகே, I'll try. இந்த டயலாக் சொன்னாவே அப்படியே தமிழகமே அவ்வளோ ஹாப்பி ஆயிடும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய ஒரு டயலாக் மாதிரி அது. ரெடியா? உங்களுக்காக வருது பாருங்க டயலாக். இந்த வாக்கிற்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் வைத்தாயா, நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களனிவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே. செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள் கட்டபொம்மன் அப்படின்ற கேரக்டர். அவ்வளவு ஆங்ஸ்ட், அவ்வளவு க்ளோரி இந்த ஆக்ட்ல. அது அப்படியே அந்த ஃபீலிங்ல நீங்க கன்னடால பேச போறீங்க. ಯಾರನ್ನ ಕೇಳ್ತಿದ್ದೀರಾ ಕಪ್ಪ? ನೀವೇನು ಹೊತ್ತಿರೆ ಬಿತ್ತಿರೆ ಬೆವರು ಸುರಿಸಿದಿರೆ ನಿಮಗೇಕೆ ಕೊಡಬೇಕು ಕಪ್ಪ? அப்படியே 2 டீயும் சொல்லிடுங்க. கப்பா கப்பா எப்படிப்பட்ட டயலாக் அது? யார் கேக்குறா கப்பா? ரொம்ப இதா சொல்லல. கோவமே வரல ஸ்ருதி. நல்லா சிரிச்சுக்கிட்டு டிம்பிள்ஸ் வர மாதிரி சொல்றீங்க. கம் ஆன் ஸ்ருதி, கோவம் வரணும் ஸ்ருதி. கம் ஆன். ஓகே, ரெடி, லெட்ஸ் கோ. ಯಾರನ್ನ ಕೇಳ್ತಿದ್ದೀರಾ ಕಪ್ಪ? ನೀವೇನು ಹೊತ್ತಿರೆ ಬಿತ್ತಿರೆ ಬೆವರು ಸುರಿಸಿದಿರೆ ನಿಮಗೇಕೆ ಕೊಡಬೇಕು ಕಪ್ಪ? நல்ல கை தட்டுங்கப்பா. வெரி நைஸ், சூப்பர். இப்போ இந்த ரவுண்டுக்கு போக போறோம். நம்ம எல்லாருமே தமிழ் டியூஷன்லாம் கூட எடுத்தாச்சு, கன்னடா டியூஷனும் முடிச்சாச்சு, ஹிஸ்டரியும் படிச்சிட்டோம். இப்போ வந்தாமல விளையாட போறோம். உங்களுக்காக முதல்ல இந்த ஸ்கிரீன்ல வர போகும் புதிர். Are you ready? Yes. பஸர்ஸ்ல கை வச்சுக்கோங்க. குடையுடன் சந்தைக்கு வருபவரை குழம்புக்காக எல்லோரும் விரும்புவர். அவர் யார்? சொல்லுங்க. கொடமிளகா. கொடமிளகா. குடையுடன் சந்தைக்கு வருபவரை குழம்புக்காக எல்லோரும் விரும்புவார்கள். கொடமிளகாவா? காளான். மஷ்ரூம். இன்னொரு பதில் கூட இருக்கு, பாத்துடலாம். காளான் என்பது சரியான பதில் தான். டெஃபினட்டா இட்ஸ் அப்சல்யூட்லி ரைட். பட் இன்னொரு பதில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? கத்திரிக்காய். கத்திரிக்காய் அது மேல கொடை மாதிரி தான் இருக்கும். ஓகே, சோ காளான் என்பதும் சரியான பதில் தான். சோ செல்வலட்சுமி, we are going to give it to you. உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். அண்ட் இங்க இருக்கிற பைசஸ்ல உங்களுக்கு என்ன பிளாக் பண்ணி வைக்கலாம்? அவன். மைக்ரோவேவ் அவன் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம் செல்வலட்சுமி. வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக வந்தாமலையின் 2வது புதிர் இதோ இந்த ஸ்கிரீன்ல. இது வந்து ஒரு இட்ஸ் மோர் லைக் அ ப்ராவர்ப். நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுட்டு தான் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்டெலிஜென்ட்டான ப்ராவர்ப். ஓகே, your time starts now. அக்கம் பக்கம் பார்த்து பேசணும். அக்கம் பக்கம் பார்த்து பேசு என்பது செல்வலட்சுமி நீங்க சொல்லியிருக்கீங்க. கரெக்டான பதிலா பார்த்துடலாமா? அக்கம் பக்கம் பார்த்து பேசு என்பது சரியான பதில் செல்வலட்சுமி. வெரி வெரி வெல் பிளேட். +20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம். அண்ட் இங்க இருக்கிற பரிசுகளை உங்களுக்கு என்ன பிளாக் பண்ணலாம்? ஃபோன். ஓகே, சோ உங்களுக்காக ஃபோன் பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். பட் கார்ப்பரேட்ஸ்ல ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒருத்தர் பத்தி இன்னொருத்தர் கிட்ட போட்டு கொடுக்க முடியாது. அக்கம் பக்கம் பார்த்து பேசு அப்படின்றது எப்படிங்க போட்டு கொடுக்கறது? அப்போ அது பெண்கள் வந்து நிறைய பேசுவோம். காசிப்ஸ் நாங்க 4 பேரும் நல்லா பேசுவோம். ரொம்ப ஃபேமஸ் ஃபார் காசிப் 4 பேரும். கண்டிப்பா. அதிகமாக இருக்கும் காசிப் யாரை பத்தி? HR பத்தி தானே? சும்மா சொல்லாதீங்க. மேனேஜர் பத்தி. திருப்பி நாங்க ஆபீஸ்க்கு போனோம். அத சொல்லிட்டாங்களே செல்வலட்சுமி. உனக்கு இருக்கு. செல்வலட்சுமி வந்து 2 பதில கரெக்டா சொல்லி மேனேஜரையும் சொல்லிட்டாங்க.
ஸோ செல்வலட்சுமி வெரி வெரி வெல் பிளேட்மா. மற்றதெல்லாம் ஆஃபீஸில் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கான 3வது வந்தாமல்ல புதிர் இதோ இந்த ஸ்க்ரீனில். ஸோ அதில் முதல் க்ளூ வீட்டு உபயோக பொருட்கள். க்ளூ 1. 2வது க்ளூ கொஞ்சம் புதுசா யோசிப்போம். 3வது க்ளூ முதல் எழுத்து M and. 4வது க்ளூ கோலி சோடா இயக்குனரின் பெயரில் பாதி. கோலி சோடா திரைப்படத்தின் இயக்குனர் செல்வலட்சுமி. எப்படி பறக் பறக் பறக்னு வேற யாருக்கும் பசர வேலை செய்யலையா? நான் இன்னும் your time starts now கூட சொல்லல, அதுக்குள்ள அழுத்திட்டீங்க. செல்வலட்சுமி சொல்லுங்க. மில்டன். மில்டனா எப்படி சொல்றீங்க? வீட்டு உபயோகப் பொருள் கொஞ்சம் புதுசா யோசிப்போம். அது அவங்களுடைய மில்டனோட. ஓகே, நெக்ஸ்ட் கோலி சோடா இயக்குனர் பேர் தெரியல, ஆனா மில்டன் கண்டுபிடிச்சிட்டேன். மில்டன் கண்டுபிடிச்சிங்க. விஜய் மில்டன் வந்து கோலி சோடா திரைப்படத்தின் இயக்குனர். அவருடைய பெயர்ல பாதி தான் மில்டன் அப்படின்றது. கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க செல்வலட்சுமி. பதில பாத்துடலாமா? கங்க்ராச்சுலேஷன் செல்வலட்சுமி. செல்வலட்சுமி இப்போ மில்டனோட 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர் அண்ட் பீன் பேக்ல உங்களுக்கு என்ன வேணும்? அஃப்கோர்ஸ் மில்டன். அஃப்கோர்ஸ் மில்டன். ஸோ மில்டனுடைய கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள் அகேன். தேங்க்யூ. பாக்கி இருக்கிறது பீன் பேக் மட்டும்தான். 3 பேர் பஜர் ஒரு தடவை செக் பண்ணிடலாமா? ஸ்ருதி எல்லாம் வேலை செய்தா? ஓகே, உங்களுக்காக வந்தாமலையில இருக்கும் கடைசி புதிர் இதோ இந்த ஸ்கிரீன்ல. ஸோ இப்போ ஸ்கிரீன்ல இருக்கிற இதை வந்து சுத்தமான தமிழ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு சொல்லணும். ஓகே, இன்னைக்கு நைட் எங்க ஹாஸ்டல்ல ப்ரான் ஃப்ரையும் கிராப் கிரேவியும் செஞ்சாங்க. யாரு? தில்லைக்கரசி நீங்க தான். இன்னைக்கு இரவு எங்க விடுதியில இறால் வறுவலும் நண்டு குழம்பும் செஞ்சாங்க. பாத்துடலாமா செஞ்சாங்களான்னு பார்க்கலாம் வாங்க. இன்று இரவு எங்கள் விடுதியில் இறால் வறுவலும் நண்டு குழம்பும் செய்தார்கள். பட் வெரி குட் எஃபர்ட் தில்லைக்கரசி. வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைக்கிறது +20 பாயிண்ட் அண்ட் பீன் பேக் உங்களுக்காக. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இந்த ரவுண்டோடைய முடிவில் சோபனா அண்ட் ஸ்ருதி ரெஸ்ட் எடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டால் உங்க பேச்சு நாங்கள் ஓட்டுருவோன்னு பசர் அழுத்தவே இல்லை. அடுத்தபடியாக தில்லைக்கரசி நீங்க ஒரு கேள்விக்கு சரியான பதில் சொல்லி பீன் பேக்கை உங்களுக்காக எடுத்திருக்கீங்க. ஸோ யூ கெட் 20 பாயிண்ட்ஸ் அண்ட் தி பீன் பேக். வாங்க ப்ளீஸ். பசர் சும்மாவே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பசரை அழுத்தி அழுத்தி எங்களோட இபி பில்ல ஜாஸ்தி ஆக்கின செல்வலட்சுமி உங்களுக்கு கிடைக்கிறது இந்த ரவுண்ட்ல 60 பாயிண்ட்ஸ் அண்ட் இந்த 3 கிஃப்ட்ஸும். வாங்க எடுத்துக்கோங்க ப்ளீஸ். உங்களை தேடி கிடைக்கும் இந்த வீட்டையும் நாட்டையும் காப்பது நீங்கள். கோவில்பட்டியில இருந்தே ஒரு லாரியை புக் பண்ணி இங்க பர்சனல் வண்டியா எடுத்துட்டு வந்து செல்வலட்சுமி இருக்கிற பரிசுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறீங்களே. How good do you feel now? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமுக்கு இனிஷியேட் பண்ணதே நான் தான். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷோலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அப்ளை பண்ணியிருக்கேன். பட் எதுவும் எனக்கு கிளிக் ஆகலை. மேபி அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால நான் இந்த அதிர்ஷ்டலட்சுமி ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கேன். ரொம்ப வெரி ஹாப்பி. Thank you so much செல்வலட்சுமி. We are so happy for you. ஏன்னா that அப்படின்னு ஷாப்பிங் பண்ற மாதிரி எல்லா கிஃப்ட்டையும் எடுத்து நீங்க வச்சுக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள் செல்வலட்சுமி. வெரி வெரி வெல் பிளேட். ஸோ இந்த ரவுண்டோடைய முடிவில் நீங்க வாங்கியிருக்கிறது 60 பாயிண்ட்ஸ் அண்ட் தில்லைக்கரசி at 20 பாயிண்ட்ஸ். சோபனா அண்ட் ஸ்ருதி சாரிம்மா, இனிமேல் கொஸ்டின்ஸே கேட்க மாட்டோம் உங்களை நாங்கள். ஸோ ஜீபூம்பா அப்படின்ற ரவுண்ட் விளையாடுறதுக்கு முதல்ல உங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸை பார்க்க போகிறோம். ரவுண்ட் 1 + ரவுண்ட் 2 + ரவுண்ட் 3. உங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்த்ததுக்கு பிறகு தான் ஹையஸ்ட் ஸ்கோரர் தான் ஜீபூம்பா அப்படின்ற இந்த ரவுண்ட் விளையாட போகிறோம் ஃபார் த மெகா பம்பர் ப்ரைஸ். பட் லெட்ஸ் see the scores இப்போ. ஓகேங்களா? ஸோ 4th பொசிஷனில் இருக்கிறது ஸ்ருதி நீங்க தான் and you get 20 points. வாழ்த்துக்கள். வெரி வெரி வெல் பிளேட். ஸ்ருதி உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் பெங்களூர்லேருந்து வந்து ஒரு புது ஊரில் செட்டில் ஆகி இங்கே இருக்கும் மொழியை கற்றுக்கிட்டு ஒரு டார்லிங் ஃபேமிலி அண்ட் ஒரு டார்லிங் லிட்டில் சன் அத்வைத்தோடைய பெஸ்ட் விஷயம் கூட இருந்திருக்கு. யூ பிளேட் வெரி வெரி வெல். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி. இன்னைக்கு இந்த ஷோவில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்க. இது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. ஐ என்ஜாய்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வித் யூ. என்னெல்லாம் ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு? டோஸ்டர் அண்ட் a bag. Congratulations Shruti and thank you so much once again. Thank you. அடுத்தபடியாக நம்பர் 3 பொசிஷன்ல இருக்கிறது சோபனா நீங்க தான் with 35 points. வெரி வெரி வெல் பிளேட். அம்மாவோட பிரேயர்ஸ் டோட்டலாகவே இந்த ஷோவில் இருந்திருக்குன்னு சொல்லணும். நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணி விளையாடிருக்கீங்க ஷோவை. ஸோ வெரி வெரி வெல் பிளேட். என்னெல்லாம் வின் பண்ணியிருக்கீங்க? இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் ஒன் சாரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இன்னைக்கு இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பர்டிகுலர்லி பிகாஸ் உங்கள் அம்மாவும் இருக்காங்க, உங்கள் சிஸ்டரும் கூட வந்திருக்காங்க. ப்ளீஸ் டெல் அஸ். ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து அம்மா எங்கேயுமே கூட்டிகிட்டு போய் நான் என்ஜாய் பண்ணதே இல்லை. அம்மா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த ஷோ. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வித் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் போனது ஷோஸ் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷம். அம்மா இன்னைக்கு உங்கள் பொண்ணு வந்திருக்காங்க, அதிர்ஷ்டலட்சுமியில் ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க.
அவங்கள விட ஜாஸ்தி எக்ஸைட்மெண்ட் நீங்க. ஆக்சுவலி நீங்க இருந்திருக்கணும் இங்க. செம்ம ஜாலியா இருந்திருக்கும். ஸோ சொல்லுங்கம்மா, எப்படி இருந்தது உங்களுக்கு? என்ஜாய் பண்ணீங்களா நிகழ்ச்சியை? ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம், அதனால ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ ஸோ வெரி மச். ஓகே, ஸோ ஷோபனா ஒரு ஹாப்பி மம்மி அண்ட் ப்ரைஸஸ் எடுத்துட்டு போறீங்க வீட்டுக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகைன். தேங்க்யூ. அடுத்தபடியாக நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது யாரு? தில்லைக்கரசி நீங்க தான் with 45 points. வெரி வெரி வெல் பிளேட். உங்க ஃபேமிலிக்கே வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு அரைவலாக வரப்போகுது. ஒரு bundle of joy the stock is going to bring. எப்பவுமே சொல்லுவாங்க the stock is going to bring a bundle of joyனாலே அது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் தான் அப்படின்வாங்க. அந்த அதிர்ஷ்டம் கூடி சீக்கிரம் உங்க கூட வரப்போகுது, உங்க வீட்டுக்கு வரப்போகுது. அண்ட் உங்க கணவர் வந்து நான் என் மனைவியை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஏக்கம் இருந்ததுன்னா இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களையும் பார்க்கலாம் with your nice big baby in your stomach இல்லையா? ஸோ ஐ திங்க் தட் இஸ் a very special moment. உங்க ஃபேமிலிக்கும் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்ததுக்காக. உங்க டாட்டர் at this stage of pregnancy கூட்டிட்டு வரதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ டெல் us என்ன ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்கீங்க அண்ட் இன் யோர் எக்ஸ்பீரியன்ஸ்? ரொட்டி மேக்கர், வேக்யூம் கிளீனர் அண்ட் பீன் பேக் வின் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் இன்னைக்கு இங்க வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி? இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் டிவி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். உங்களை பார்க்க போறோமா இல்லை பார்ட்டிசிபேட் பண்ண போறோமான்னு தெரியல. நேற்று நைட்டு தூக்கமே வரல 2 o'clock வரைக்கும். ஸோ இப்போ போய் நல்லா நிம்மதியா தூங்கலாம், பரிசுகள்லாம் கட்டி பிடிச்சிட்டு தூங்கலாம் நீங்க. பட் டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் தில்லைக்கரசி. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ அண்ட் த பேபி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்பர் 1 பொசிஷன்ல அப்படின்னு ஸ்டெப் போட்ட செல்வலக்ஷ்மி நீங்க தான். ஜீபூம்பா விளையாட போறது நீங்க தான். உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் என்னன்னு கெஸ் பண்றீங்களா? 80யா? 90 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க செல்வலக்ஷ்மி. வெரி வெரி வெல் பிளேட். ஆல்மோஸ்ட் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கீங்க நீங்க இன்னைக்கு. ஸோ நீங்க தான் ஜீபூம்பா அப்படின்னு எங்களுடைய இந்த அதிர்ஷ்ட கதவை ஓப்பன் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கிற மெகா பம்பர் பரிசை வின் பண்ற பர்சன். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க வின் பண்ணணும் தான் எங்களுடைய ஆசை. பட் அதற்கு முன்னாடி என்னெல்லாம் பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அயன் பாக்ஸ், ஜூஸ் மேக்கர், மில்டன், அவன், ஃபோன். வாழ்த்துக்கள் செல்வலக்ஷ்மி. எத்தனை பிரைஸ் எது சொல்றதுமா, எனக்கு மறந்தே போச்சு போங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க செல்வலக்ஷ்மி. Seriously. So 5 special prizes to you. Congratulations. Thank you. ரெடியா இருக்கீங்களா ஜீபூம்பா விளையாட? யா. நீங்க வீட்ல இருந்து கிளம்பி வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க உங்க மகளை? 1ஆப்ல இருந்து அவள் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாள். எல்லாத்துலேயும் நல்ல இதாக இருப்பாள். என்ன ஒரே ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் சார், இங்க வந்து நிக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேங்க், யூனிவர்சிட்டி டாப்பர், ஏதாவது ஒரு சாதனை. நான் மட்டும் தான் இங்க மக்கா அப்போ. ஏன்னா எல்லாருமே வந்து எப்பவுமே ஐ ஹேவ் வெரி டேலண்டட் கண்டஸ்டன்ஸ். ஒவ்வொரு முறையும் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருப்பாங்க, பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு கராத்தே பிளேயராக இருந்திருக்காங்க. ஐவ் சீன் சோ மெனி டிஃப்ரெண்ட் பீப்புள் இந்த மேடையில். ஐ திங்க் அதிர்ஷ்டலக்ஷ்மியோட மிகப்பெரிய சக்ஸஸே அதுதான் காரணம். எல்லாருமே டேலண்டட், எவ்ரிபடி இஸ் ஸோ பிளஸ்ட். அண்ட் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கான்ஸ்டன்ட்லி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்கும்போது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. முதல்ல உட்காந்துருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவ் ஃபேமிலிஸ் இருந்தால் தான் இவ்வளோ அழகாக இந்த ஒரு மேடையில் நின்று நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த வகையில் செல்வலக்ஷ்மி யூ ட்ரூலி பிளஸ்ட்னு தான் சொல்லணும். ஸோ ஜீபூம்பா விளையாட ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே, ஸோ செல்வலக்ஷ்மி ஆல் தி பெஸ்ட். Thank you. நீங்க இந்த மெகா பம்பர் பரிசு வின் பண்ணதான் எங்களுடைய ஆசை. ஸோ உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும். இந்த மெகா பம்பர் பரிசு வின் பண்ணணும்னா நீங்க இந்த அதிர்ஷ்ட கதவை திறக்கணும். அதை திறக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட சாவி தேவை. அந்த அதிர்ஷ்ட சாவி இந்த ஸ்க்ரீன்ல வரக்கூடிய 5 கிஃப்ட் பாக்ஸஸ்ல ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. இந்த பாக்ஸஸை நீங்க ஓப்பன் பண்ணணும். நான் உங்களுக்கு கேள்வி கேட்பேன். ஒரு கேள்விக்கு நீங்க கரெக்டான பதில் சொன்னீங்கன்னா முதல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி அதுக்கு பின்னாடி சாவி இருக்கு. ஒருவேளை சாவி இல்லைன்னா நீங்க இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு நான் கேட்பேன், அதுக்கு பதில் சொல்ல போறீங்க. திருப்பியும் ஒரு பாக்ஸ் சூஸ் பண்ணுவீங்க, அதை ஓப்பன் பண்ணுவோம். அதில் கண்டிப்பாக சாவி இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே, ஸோ முதல்ல செல்வலக்ஷ்மிக்காக அந்த 5 கிஃப்ட் பாக்ஸஸ் கொண்டு வந்துடலாமா? ஸோ ரெட், yellow, ப்ளூ, green அண்ட் violet இதில் இருக்கிற 5 பாக்ஸஸ் உங்களுக்கு என்ன வேணும்? ரெட் பாக்ஸ் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஓகே, ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெட் பாக்ஸ். அந்த ரெட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். ரெடியா இருக்கீங்களா? சமீபத்தில் ஒரு பருப்போட விலை வந்து கிடுகிடுன்னு வளர்ந்துருச்சு, ஏறிடுச்சு இல்லையா? அது எந்த பருப்பு? துவரம் பருப்பு. யூஷோ துவரம் பருப்பா? சாம்பாருக்கு போடுறது அதானடி. சாம்பாருக்கு போடுறது துவரம் பருப்பு தானே. எந்த விலைக்கு போச்சு ஞாபகம் இருக்கா? 190. 190 ரூபா. 200 ரூபா கிட்ட போயிடுச்சு. எவ்வளோ? 200 ரூபா. என்னது? கேஜி. 1 கிலோ வந்து 200 ரூபா. நீங்க சொன்னது சரியான பதில் தான். வாழ்த்துக்கள் செல்வலக்ஷ்மி. உங்களுக்காக இந்த ரெட் பாக்ஸை நாங்க ஓபன் பண்ண போறோம். Are you ready? Yeah. So let's see. ரெட் பாக்ஸ்க்கு பின்னாடி இல்ல. இன்னும் ஒரு பாக்ஸோட சாய்ஸ் உங்களுக்காக இருக்கு. எந்த பாக்ஸ் எடுக்க போறீங்க? ப்ளூ பாக்ஸ். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி and the final question இதுதான். இந்தியால கோதுமை அதிகமாக விளையும் மாநிலம் எது?
மாநிலம் மாநிலம். இந்தியாவில் அதிகமாக கோதுமை விளையும் மாநிலம் எது? ஸ்டேட். பஞ்சாப். பஞ்சாப் தானே? யூ ஷூர்? யா. ஓகே. பஞ்சாப் என்பது சரியான பதில் செல்வலட்சுமி. சோ சரியான பதில் பஞ்சாப் தான். இப்போ ப்ளூ பாக்ஸ் ஓபன் பண்ண போறோம். பாத்துடலாமா? ஓகே. சோ லெட்ஸ் see. பேட் லக் செல்வலட்சுமி. தட்ஸ் ஓகே. பட் நெவர்தலெஸ் எக்கச்சக்கமான பரிசுகள் நீங்க வின் பண்ணிருக்கீங்க. அண்ட் ஒருவேளை இந்த பாக்ஸ் கரெக்டா நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்ட கதவு பின்னாடி என்ன gift இருக்குன்றத பார்க்கலாமா? So let's see. All of us together, let's say at 1, 2 and 3 Zee Boom Ba. $52-inch LED TV செல்வலட்சுமி மிஸ் பண்ணிருக்கீங்க. பட் நாட் டு வரி அட் ஆல். எக்கச்சக்கமான பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்க. அண்ட் கூடவே ரொம்ப ப்ரௌடான பேரண்ட்ஸ் இங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த எபிசோட அதிர்ஷ்டலட்சுமி நீங்க தான். வாழ்த்துக்கள் செல்வலட்சுமி. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். செல்வலட்சுமி, இதை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் நான் அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்னு நீங்க பெருமையா சொல்லணுன்றதுக்காக எங்க சார்பாக ஒரு லிட்டில் டோக்கன் ஃபார் லவ் அண்ட் அப்ரிசியேஷன். Thank you so much for being on the show. Thank you. ஸ்ருதி, சோபனா and திலைக்கரசி வாங்க ப்ளீஸ். வீட்டின் சாம்பியன்ஸ் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி கிடைக்கும். இந்த வீட்டையும் நாட்டையும் காப்பது நீங்க. கஷ்டடுங்க அட உங்களை போல வேற யாரு கொண்டாட போறோம் நாங்க. அதிர்ஷ்டலட்சுமி. இவங்க மாதிரி நீங்களும் அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எது காத்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இங்க வாங்க. எக்கச்சக்கமான பரிசுகள், போட்டிகள் and அதிர்ஷ்டலட்சுமின்ற டைட்டில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு அழகான எபிசோட்ல இன்னும் 4 அதிர்ஷ்டலட்சுமிகள் கூட உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ அர்ச்சனா சிங். நன்றி, வணக்கம். இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி, powered by Milton and Volani. See you, bye, good night.